ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சென்னை ஆராஸ் கிச்சன். நான் இன்றைக்கி சூப்பரான ரவா லட்டு தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரவாவில் யாருக்கெல்லாம் ரவா உப்புமா பிடிக்காதோ அந்த ரவா வாங்கிட்டு நம்மளுக்கு அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ரவா வச்சு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது 10 நாள் 15 நாள் வச்சாலும் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, சேம் டைம் ஹெல்தி கூட. இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறது, என்னெல்லாம் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ரவா லட்டு செய்கிறதுக்கு 2 கப் நான் ரவா எடுத்திருக்கேன். நைஸ் ரவா தான் இது. உங்கள்கிட்ட ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒரு வாட்டி பல்ஸ் மோல்டில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும். இது நைஸாக இருக்கணும் ரவா. இப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் ரோஸ்டட் தான் இது. ரோஸ்டட் இருந்தாலே ஓகே தான், யூ கேன் யூஸ். பட் நான் ரோஸ்டட் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதை நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். 2 கப் ரவா எடுத்திருக்கேன். அதுலேருந்து பாதி ஒரே 1 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த கப்பில் தான் அளந்தது. 2 கப் ரவா, 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கிஷ்மிஷ், கொஞ்சமாக முந்திரி, தேவையான அளவு கொஞ்சமாக மில்க் தேவைப்படும், அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா நெய்யில் தான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நான் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சுகரை பவுடர் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் பவுடர் பண்ணாமல் அப்படியே சேர்த்துட்டு இருந்தேன். இந்த பவுடர் பண்ணால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க சூப்பராக ஈஸியாக இருக்குது. அதனால் இப்போ சுகரை பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ரவை சோஜியை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 3-4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு மணமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த கீக்கு அப்புறம் வேறு நம்மளுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா இவ்வளோ இருந்தால் போதும். பாருங்கள், கீ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப்புமே சேர்த்துக்கலாம். கலரெல்லாம் மாறக்கூடாது. இந்த ரவையோட கலர் நல்லா மாறக்கூடாது. சும்மா ரோஸ்ட் ஆனால் போதும். ரோஸ்ட் ஆனால் ஒரு மணமாக வரும், சூப்பராக இருக்கும் அந்த மணம். அப்போ நம்ம எடுத்துடலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா மாஷெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாம் இந்த ரவை எல்லாம் ரவுண்டாக ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ரவுண்டாக ஆகிடுச்சு நம்மளுக்கு. அப்போது நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா நம்மளுக்கு கோல்டு கலராக வந்துடும். கோல்டு கலரெல்லாம் ஆகக்கூடாது, ஒயிட்டாக தான் இருக்கணும். நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை வறுக்கவே மறந்துட்டு நான் ரவை வறுக்க எடுத்துட்டேன். அதனால் திரும்ப கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்துட்டு இந்த ஓரமாகவே போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வேறுபடணும்னு அவசியம் கிடையாது. அதாச்சும் வறுத்துன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கோல்டனாக ஆகக்கூடாது, ஒயிட்டாக தான் இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். முந்திரி வறுபட்டாச்சு. இப்போ இதில் திராட்சையை வறுத்துக்கலாம். இந்த பபுள்ஸ் மாதிரி கொஞ்சம் உப்பி வரும், அப்போ நம்மளுக்கு வறுபட்டுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இதில் முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 1 கப் சுகர் இதுவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு கை போட முடிஞ்சதுன்னா, அந்த ஹீட் போதும்னா நம்ம கை போட்டு நம்ம இப்போ செஞ்சுக்கலாம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல, கை பிடிக்கிற ஹீட்டில் தான் இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக திரும்ப 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், ஆல்ரெடி நான் 4 ஸ்பூன் நெய் சேர்த்து தான் நான் வறுத்திருக்கேன் ரவை. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து தான் முந்திரி திராட்சை வறுத்தேன். இப்போது 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இவ்வளோ போதும் நம்மளுக்கு நெய். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே பிடிச்சா நம்மளுக்கு உருண்டை சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம அந்த கொட்டை வேணாம், பால் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம பிடிச்சோன்னா உருண்டை சூப்பராக வரும். பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ரவை சூடாக இருக்கும் போதே நம்ம சர்க்கரை பவுடர் சேர்த்துட்டோம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளிச்சிட்டு இந்த பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு ஒரு 1/2 hour அப்படி விட்டுட்டோம்னா ட்ரை ஆகி செட் ஆனதுக்கப்புறம் சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக நெய் தடவிட்டு கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுக்கிற உருண்டையை கையிலேயே கொஞ்சம் கட்டியாக நம்ம பிடிச்சிடணும். எல்லாம் ஒரே சைஸாக நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுதான்னா லூஸாலாம் இருக்காது. இது பண்ண உடனே கெட்டி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரியே சூடு ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கணும்.
சூடு ஆடிட்டா வந்து நம்மளுக்கும் நல்லா நம்மளுக்கும் டைட்டாக இந்த பால் நிற்காது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது. இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் சூடாக இருக்கும் போது பண்ணால் தான் இவ்வளோ அழகாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் நல்லா வரும், இல்லைன்னா பிரிஞ்சு போகும், அப்படி எல்லாம் ஆகும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போது நம்ம இங்கே இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டைலில் நான் சூப்பரான ரவா லட்டு செஞ்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஈவினிங்கில் பசங்க ஸ்கூலில் வந்து சாப்பிடும்போது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. பசி நேரத்தில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சேம் டைம் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளே செஞ்சது நம்ம எல்லாமே கொடுக்கலாம். கடையில் வாங்கி கொடுத்தா அது யார் எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு தெரியாது, நம்மளுக்கு ஹெல்த்துக்கு என்ன இஷ்யூ வரணும்னு தெரியாது. அதனால இந்த மாதிரி சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா பசங்களுக்கு கொடுத்தா அவங்க 2 இல்லை 3 கூட சாப்பிட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.